தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும் முயற்சியை திமுக செய்து வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா சாலையில் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்திய ஜெயக்குமார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தொலைநோக்கு பார்வையுடன் தமிழ்நாட்டில் நீர்நிலைகளை கட்டமைத்து மேம்படுத்தியவர் காமராஜர் என்று குறிப்பிட்டார். ஆனால் ஜீவாதார உரிமைகளை விட்டுக் கொடுத்து தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும் முயற்சியை திமுக அரசு செய்து வருகிறது என்றவர் குற்றம் சாட்டினார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்தாதது ஏன் என்று வினவிய ஜெயக்குமார், சரணடைந்த குற்றவாளியை காவல்துறை என்கவுண்டர் செய்தது சந்தேகத்தை எழுப்புவதாக தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தில் காவிரி ஒழுங்காற்றுக்குழு, அதே போன்று காவிரி மேலாண்மை ஆணையம், இந்த ரெண்டும் வாங்கி கொடுத்து உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு. அதாவது உரிய நீரை அந்தந்த காலகட்டத்தில் கர்நாடகா திறந்து விட வேண்டும். வாழைப்பழமும் கொடுத்தாச்சு, உரிச்சும் வச்சுட்டோம், வாயில ஊட்ட முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சோம்பேறித்தனமான ஒரு தூங்குகின்ற தமிழ்நாட்டை பாலைவனமாக்குகின்ற ஒரு விடியாத அரசு தான் இந்த ஆளும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு.